everyone, welcome back once again to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend நிமி. இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம புதுசாக நட்ட டென்ட்ரோபியம் ஆர்கிட்ஸை வந்து எப்படி கேர் பண்ணணும் அட்லீஸ்ட் ஃபார் ஃபியூ மந்த்ஸ் அந்த பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து ஆர்கிட்ஸ் என்கிட்ட வாங்கி இப்போது நட்டு வளர்க்குறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்கிட்ட கொஞ்சம் கேள்வியோடு வருவாங்க. நான் இது முன்னாடியே வாங்கி வச்சேன், நட்டிருக்கேன், ஆனால் இது வளரவே இல்லை, நிறைய நாள் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு கேள்வி. புதுசாக என்கிட்ட ஆர்கிட் வாங்கும்போது நீங்கள் ஃபஸ்ட் டைம் க்ரோவர் அப்படின்னா நான் கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வீடியோஸ் எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் எப்படி நடுறது அப்படின்னு, அந்த கைடன்ஸ்லாம் உங்களுக்கு கொடுப்பேன். அதுக்கப்புறமா நம்ம ரொம்ப பேசிக்கிடுறது இல்லை. ஸோ நட்டதுக்கு அப்புறமா ஒரு சில மாதங்கள் எப்படி கேர் பண்ணணும், பிளான்ஸில் என்ன ப்ராப்ளம் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த மாதிரி கேள்விகளுக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். முதலாவதாக ரொம்ப முக்கியமான விஷயம் மீடியா. நம்ம ரோஸ் செடிக்கு வந்து மண் இல்லாத கலவை அப்படின்லாம் வச்சுருக்கோம்ல, சிமிலர்லி ஆர்கிட்ஸுக்கும் சில பொருட்கள் வச்சு தான் நம்ம நட முடியும். கோகோ பீட்லாம் போட்டு நடக்கூடாது, அப்படி முடியாது. ஓகே, ஸோ அந்த வீடியோ பாருங்கள். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், எப்படி நடுறது, என்ன மாதிரி பொருட்கள்லாம் வச்சு நடணும், என்ன மாதிரி பாட் யூஸ் பண்ணணும், நிறைய டீட்டெயில்ஸ் அந்த வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்துட்டு ரெண்டாவது இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அந்த பொருட்கள் வச்சு தான் ஆர்கிட் நடணும். ஸோ அது ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது. ரெண்டாவதான விஷயம் வாட்ரிங், தண்ணி விடுறது பற்றினது. அதில் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. டெய்லி நிறைய தண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அது வேர் அழுகி பிளான்ட் வந்து வளராது. ஓகேவா? இங்கே நான் கொஞ்சம் ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியெல்லாம், இது லாஸ்ட் இயர் நட்ட ஆர்கிட்ஸ், நிறைய கிளிப்ஸ் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி நட்டிருக்கேன், என்ன மாதிரி பாட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கிளிப்ஸ் எல்லாம் ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா, ஒன்று வந்து ப்ராக்ரெஸ். நான் அந்த நியூலி பிளான்டட் ஆர்கிட்ஸ் போட்டதுக்கப்புறமா அப்டேட் எதுவுமே போடலை. ஸோ அந்த ஆர்கிட்ஸ் எல்லாம் என்ன கண்டிஷனில் இருக்குது, வேறு புதுசாக நட்ட ஆர்கிட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஹவு தே ஆர் ப்ராக்ரெஸிங். இப்போ ஒரு 3-4 மந்த்ஸ் ஆக போகுது. ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டும் ஒவ்வொரு கண்டிஷனில் வேறு ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு மனசில் ஆகணும், கொஞ்சம் புரியணும். ஸோ அதனால தான் நான் அதெல்லாம் கூட போட்டிருக்கேன். இப்போது என்னோடய பிளான்ஸ் மாதிரி 90% கறியும் சார்கோலும் கொஞ்சமாக கோகோ சிப்ஸ் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா டெய்லி தண்ணி விட வேண்டி வரும். எனக்கு டெம்பரேச்சர் இப்போது 35 வரைக்கும் போகுது, ஹியூமிடிட்டி நல்லா இருக்குது, அண்டு என்னோடய பிளான்ஸுக்கெல்லாம் நிறைய லைட் ஹீட்டும் நல்லா இருக்குது. அதனால் காலையில் ஒரு வாட்டரிங், ஈவினிங் லீஃப் எல்லாம் லைட்டாக நனைக்கிற மாதிரி. அண்ட் சில பிளான்ஸுக்கு வந்து கொஞ்சம் டைரக்ட் சன் கிடைக்கும். சில பிளான்ஸ் வந்து கம்ப்ளீட் ஷேடில் இருக்கும். கம்ப்ளீட் ஷேடில் இருக்கக்கூடிய பிளான்ஸுக்கு வந்து நான் 2 டைம் வாட்டர் கொடுக்கறது கிடையாது. மார்னிங் வாட்டரிங் மட்டும்தான். ஆனால் மார்னிங் கண்டிப்பாக வாட்டர் பண்ணுவேன். பட் நீங்கள் ஒரு வேளை ரொம்ப ட்ரை ஏரியாவில் இருக்கீங்க, 50% கோகோ சிப்ஸ் போட்டு பிளான்ட் நட்டிருக்கீங்க அப்படின்னா மாய்ஸ்சர் பிடிச்சி வைக்கும். அதனால் நீங்கள் 2 டைம் வாட்டர் பண்ண தேவையில்லை. ஒரு வேளை சின்ன பாட்டு குட்டி செடியாக இருக்குது அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை கூட தண்ணி விட்டுக்கலாம். அந்த கோகோ சிப்ஸ் எல்லாம் நனைஞ்சிருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், தண்ணி விடணுமா வேண்டாமா, ட்ரையாக இருக்கா, ரூட் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்றாப்பில் தண்ணி விட்டால் போதும். ஸோ தேட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒருவேளை நீங்கள் கறி இல்லாமல் செங்கல், ஓடு பீஸு, கொஞ்சம் கோகோ சிப்ஸ் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் டெய்லி தண்ணி விடுறது நல்லது. ஹியூமிடிட்டி அப்படின்றது பார்த்தோன்னா காட்டில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை. மோஸ்ட்லி கோஸ்டல் ஏரியாஸில் ஹியூமிடிட்டி ஜாஸ்தி இருக்கும். ரெண்டாவது நம்ம கார்டன்லேயும் நீங்கள் பிளான்ட் பக்கத்தில் ஒரு சின்ன டப்பில் வாட்டர் பிளான்ட்ஸ் வைக்கலாம், இல்லாட்டி ஸ்மால் பவுல் இல்லை ட்ரே இல்லைன்னா ஹோல் இல்லாத பாட்டில் வாட்டர் வச்சு அங்கங்கே வச்சு விடலாம். ஸோ தட் சார்ட் ஆஃப் பில்டப் தட் ஹெல்ப்ஸ் பில்டிங் தட் ஹியூமிடிட்டி. ஓகே, அது ரொம்ப முக்கியம். ஆர்கிட்ஸுக்கு வந்து ஹியூமிடிட்டி ரொம்ப தேவை, ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா தான் பிளான்ட்டோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் என்ன வாட்டர் விடுறது அப்படின்னா, ஐ யூஸ் நார்மல் போர் வாட்டர். உங்களுக்கு முனிசிபாலிட்டி வாட்டர் இருக்குன்னு அதை விடலாம். நான் வந்து மினரல் வாட்டர் தான் விடணும், ஆர்ஓ வாட்டர் தான் விடணும்,
அதெல்லாம் நான் ரொம்ப பார்த்ததில்ல. அண்ட் இப்போது கொஞ்சம் வருஷமாக ஐம் க்ரோயிங் ஆர்கிட்ஸ் ஆல்சோ. அண்ட் இப்போ ரீசெண்டாக 1 இயர் நிறைய ஆர்கிட்ஸ் வளர்த்துருக்கேன். ஸோ மெனி ஆர்கிட்ஸ் ஆர் இன் மை கார்டன் நவ். ஸோ யூ கேன் see த பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதனால் இந்த தண்ணி தான் விடணும், தண்ணி இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு இந்த கண்டிஷனும் கிடையாது. இந்த வீடியோட தொடக்கத்தில் நான் காமிச்ச பிளான்ட்டெல்லாம் வந்து லாஸ்ட் இயர் ஏப்ரல் மே அந்த டைமில் நான் டென்ட்ரோபியம் ஆர்கிட் நடுறது பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ உள்ள பிளான்ட்ஸு இப்போது நம்ம பார்க்குறது வந்து செப்டம்பர் டு நவம்பர் அந்த டைமில் வச்ச பிளான்ட்ஸ். ஒவ்வொரு பிளான்ட்டும் ஒவ்வொரு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும். நம்ம நல்ல கேர் கொடுத்து கரெக்டாக பிளான்ட் பண்ணி அந்த வாட்டரிங், அந்த பயோஸ்டிமுலன்ஸ் எல்லாம் கொடுத்து ஹியூமிடிட்டி எல்லாம் மெயின்டைன் பண்ணோன்னா கண்டிப்பாக பிளான்ட் வந்து வளரும். ரூட் க்ரோத் ஆகி புது ஷூட் கண்டிப்பாக வரும். ஒருவேளை கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், பட் கண்டிப்பாக வளர்ச்சி இருக்கும். தட்ஸ் கேரண்டீட். இது எல்லாமே ஒரே டைம் நட்ட பிளான்ட்ஸ், ஒரே மாதிரி ஃபீடு, ஒரே மாதிரி வாட்டர், ஒரே மாதிரி லைட் எல்லாமே எல்லா பிளான்ட்ஸுக்கும் ஈக்குவலாக தான் கிடைக்குது. ஆனால் ஒவ்வொன்றோட வளர்ச்சியிலையும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. எல்லா பிளான்ட்ஸ்லேயும் பார்த்தோன்னா புது ரூட் வந்து க்ரோத் இருக்குது. சிலதில் ஷூட் பெருசாகிட்டு, சிலதில் வந்து ஷூட்ஸ் சின்ன சைஸாக இருக்குது. ஆனால் எல்லா பிளான்ட்ஸ்லேயுமே ஓவரால் க்ரோத் இருக்குது. இப்போ நான் இந்த கிளிப்பெல்லாம் எடுத்தது வந்து ஜான்வரி ஃபெப் டைமில். ஸோ இவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு வளர்கிறதுக்கு. ஸோ இட் வில் டெஃபினெட்லி க்ரோ. அண்ட் இது எல்லாமே மெச்சூர்ட் பிளான்ட்ஸாக நான் வச்சது. நிறைய முன்னாடியே ஃப்ளவர் ஆயிருந்துச்சு. நான் உடனே வந்து ஃப்ளவர் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. ஆனால் வர ஸ்பைக்கு வந்து பூக்க விடுவேன். பட் ஃப்ளவர் பூஸ்டர்ஸ் அப்படின்றது எதுவுமே நான் வந்து இது வரைக்கும் அப்படி கொடுக்கல. இதில் இன்னொரு பாட் இருக்குது பாருங்கள். இது நான் டிசம்பர் டைமில் வச்ச பிளான்ட். இதில் நம்ம 2 பிளான்ட்ஸில் ரூட் க்ரோத் பார்க்க முடியுது. ஆனால் இன்னொன்றில் வந்து ரூட்ஸ் நமக்கு விசிபிளாக தெரியலை. அதனால் அது வளரலை அப்படின்னு நம்ம தீர்மானிக்க முடியாது. ரூட் ஒரு வேளை கீழே வளர்ந்துருக்கலாம், வளர ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் விசிபிள் க்ரோத் நமக்கு தெரியலை, ஷூட் வரல. இந்த செடியில் ஒரு அழகான புது ஷூட் வந்திருக்கு, ரூட்ஸும் இருக்குது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பழைய சூடோ பல்ப்ஸ் எல்லோ ஆகி ப்ரௌன் ஆகி இருக்கிறது, அது ஒரு வேளை உங்களுக்கு ஸ்குவிஷியாக நம்ம தொடும்போ சாஃப்டாக அமுந்துற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துருங்க. புது ஷூட்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு ஒரி அபவுட் இட். லீவ்ஸ் எல்லோ ஏதாவது ஆச்சுன்னா அதையும் கட் பண்ணிடலாம். ஒருவேளை உங்களுக்கு 2-3 மாதம் ஆகியும் செடி வளரவே இல்லை, ஷூட் வரல, இல்லை ரொம்ப இந்த சூடோ பல்ப் ஸ்டெம்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி காஞ்சிட்டே வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வாட்டி அந்த பிளான்ட் எடுத்து பார்க்கலாம். கீழே ஒரு வேளை ரூட் ராட் ஆகிருக்கா அப்படின்னு. அப்படி அழுகல் இருந்துச்சுன்னா ஃபஞ்சசைடில் ட்ரீட் பண்ணி மறுபடியும் அதை ரீபாட் பண்ண வேண்டியதுதான். ஒருவேளை நீங்கள் கோகோ சிப்ஸ் ஜாஸ்தி போட்டிருந்தீங்க அப்படி எதுனாலும் அதை மீடியா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடுங்க. அண்ட் ஒருவேளை ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கலாம் இல்லையா. வெரி ரேர்லி பிளான்ட் வில் டை. நம்ம எல்லாம் கரெக்டாக பண்ணியும் வெரி ரேர்லி சில சமயங்களில் ஒரு 1% பிளான்ட் வந்து டை ஆக சான்ஸ் இருக்குது. தட் இஸ் ஓகே. பட் நம்ம அதை ட்ரீட் பண்ணி சேவ் பண்ண ட்ரை பண்ணலாம். இதோட ஃபீட் பேட்டர்ன் பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டே ஃபஞ்சிசைட் ட்ரீட் பண்ணி நடுவோம். அதுக்கப்புறமா வீக்லி ஒன்ஸ் வந்து ஏதாவது ஒன்று அமினோ ஃபுல்வத் இல்லைன்னா அமினோ மார் இல்லை ஃபிஷ் எமல்ஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து கம்மி டோஸில் 1 ml per லிக்விடில் பிளான்ட் மொத்தமும் ஸ்ப்ரே பண்ணி வேர்களுக்கும் அது மூட்லேயும் கிடைக்கிற மாதிரி அப்படியே நினச்சி ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இல்லை நம்ம ட்ரென்ச்சாக கொடுக்குற மாதிரியும் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயோஸ்டிமுலன்ஸ் கொடுக்கறது நல்லது. அது மட்டும்தான் நான் கொடுக்குறேன். கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு அப்புறம் அந்த செடி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். வேர் வளர்ந்துருக்கா, ஷூட் வந்திருக்கா, பிளான்ட் நம்ம வச்சது மாதிரியே ஸ்டெடியாக ஹெல்த்தியாக இருக்குதா, ரொம்ப பாதிப்பு எதுவும் இல்லாமல் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம பேசிக் பேலன்ஸ்ட் NPK இருக்குல்ல 90-90-19 அது கொடுக்கலாம். அதுவும் நார்மலி நம்ம 1 கிராம் யூஸ் பண்ணுவோம். இது வந்து 1/2 கிராம் per லிட்டர் கம்மி டோஸில் நம்ம பிளான்ட்டுக்கு கொடுக்கலாம். இந்த ஃபீட் எல்லாமே வந்து காலையில் டைமில் தான் கொடுக்கணும். ஆனால் ஃப்ளவரிங்கான ஃபீட் எதுவுமே நான் கொடுக்குறதில்ல. நம்ம அந்த NPK கொடுக்கலாம்,
அப்புறம் நம்மளோட ஃபெர்மெண்டட் ஆயில் கேக், மஸ்டர்ட் கேக், கிரவுண்ட்நட் கேக், அந்த ஃபெர்டிலைசர்லாம் இருக்குல்ல, அது கூட ரொம்ப நல்லா டைல்யூட் பண்ணி நம்ம 1 லிட்டர் 10 லிட்டரில் கலக்கிறோம் அப்படின்னா அதை 1/2 லிட்டர் 10 லிட்டரில் அந்த மாதிரி டைல்யூட் பண்ணிட்டு அதை நம்ம அரித்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஸோ இந்த 1 to 3 மந்த் பீரியட்லேயே பிளான்ட் ஹெல்த்தியாக இருக்கிறப்ப நமக்கு புது ஸ்பைக் வந்து பிளான்ட் அது ஃப்ளவர் ஆகலாம். நான் அந்த ஸ்பைக்கெல்லாம் கட் பண்ணுறதில்ல, நான் பூக்க விட்டுருவேன். பிகாஸ் நமக்கு வந்து எப்படினாலுமே பூக்கிறது பிடிக்கும்ல. அண்ட் ஞாபகத்தில் வைக்க வேண்டியது, ஸ்பைக்கு வந்து மெச்சூர்ட் பிளான்ட்டில் தான் நமக்கு இந்த மாதிரி ஸ்பைக் வரும். சீட்லிங்ஸ் குட்டி பேபி பிளான்ட்லாம் வச்சோன்னா அதிலிருந்து இவ்வளோ சீக்கிரமாக நமக்கு பூ வராது. இனி ஒரு குட்டி டிப், இந்த மாதிரி ரவுண்ட் பாட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஆர்கிட் பாட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். நம்மளோட ஜிடி கம்யூனிட்டியிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு தான் இந்த மாதிரி பிளான்ட் பண்ணியிருந்தாங்க பிளான்ட்ஸு. அப்போது அதிலேருந்து தான் எனக்கு இந்த ஐடியா கிடச்சிது, விச் இஸ் நைஸ். உங்கள்கிட்ட பாட்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி ஹோல் போட்டு ஆர்கிட் பாட் மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் இதில் வச்ச பிளான்ட்ஸ் கூட நல்லா வளர்ந்துருக்கு, ரூட் க்ரோத் எல்லாம் நல்லா இருக்குது. ஷூட்ஸ் எல்லாம் கூட இந்த பிளான்ட்ஸில் எல்லா பிளான்ட்ஸ்லேயுமே வந்திருக்கு. அண்ட் இதில் ஃப்ளவர் கூட ஆச்சுது. இதுவும் நான் லாஸ்ட் இயர் டுவர்ட்ஸ் த எண்ட் வச்ச ஒரு பிளான்ட் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்த முக்கியமான விஷயங்கள் வந்து பேசிக் மீடியா, அதுக்கப்புறம் வாட்டரிங் பற்றினது, லைட், இந்த ஹியூமிடிட்டி, அதுக்கப்புறம் அதோட ரூட் க்ரோத்துக்கு என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட் 1 to 3 மந்த்ஸ் நம்ம என்ன மாதிரி ஃபீட் கொடுக்கணும் அப்படின்றத பார்த்தோம். ராட் வந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம், வேரழுகல். அண்ட் தென் ஃப்ளவரிங் வந்து பூஸ்டர்ஸ் கொடுக்கக்கூடாது. சீட்லிங் பிளான்ட்டாக இருந்துச்சுன்னா அது வேறு மாதிரி நம்ம கேர் பண்ணணும். அதோட வீடியோ வந்து நான் செப்பரேட்டாக போடுறேன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மெச்சூர்ட் ஆர்கிட் பிளான்ட்ஸ். புதுசாக நம்ம நட்டு அந்த 1 to 3 மந்த்ஸ் ஜேர்னியில் வந்து நம்ம எப்படியெல்லாம் கேர் கொடுக்கணும் அப்படின்றத பார்த்தோம். ஐ ஹோப் உங்களுக்கு எல்லா ஆன்சர்ஸும் இந்த வீடியோவில் கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆர்கிட் பிளான்ட்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை இது ரிலேட்டடாக வேறு டவுட்ஸ் இருக்குனாலும் மெசேஜ் அனுப்புங்க. I'll try to help you. நம்ம மறுபடியும் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்து வர வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் happy gardening and take care of yourselves. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye-bye everyone.